விவிலியம் அறிவோம். வணக்கம் அன்பர்களே, இன்று நாம் அறிய போகும் பகுதி 2 மக்கபேயர் அதிகாரம் 4. அந்தியோக்கு எப்பிபானும் யூதரின் துன்பமும். சீமோன் செய்த தீமைகள். தன் சொந்த நாட்டுக்கு எதிராக நிதியை பற்றி அறிவித்த சீமோன் ஓனியாவை பற்றி பழிதூற்றினான். ஓனியாவே எளியதோரை தூண்டிவிட்டவர் என்றும் இந்த கேட்டுக்கெல்லாம் அவரே காரணம் என்றும் கூறினான். நகரின் புரவலரும் தம் நாட்டு மக்களின் காவலரும் திருச்சட்டத்தின் மீது பற்றார்வம் மிக்கவருமாய் விளங்கிய ஓனியாவை அரசுக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர் என்று கூற துணிந்தான். சீமோனின் நம்பிக்கைக்குரிய ஆதரவாளர்களுள் ஒருவன் கொலைகள் செய்யும் அளவிற்கு சீமோன் ஓனியாவிடம் கொண்டிருந்த பகைமை முற்றியது. இத்தகைய எதிர்ப்பு பேரிடர் விளைவிப்பது என்றும் மெனஸ்தேயின் மகனும் கூலை சிரியா பெனிசியா ஆகியவற்றின் ஆளுநனுமான அப்பல்லோன் சீமோனின் தீச்செயல்களை முடுக்கி விடுகிறான் என்றும் ஓனியா உணர்ந்தார். ஆகவே அவர் மன்னனிடம் சென்றார். தம் நாட்டு மக்கள் மீது குற்றம் சாட்ட அல்ல, அவர்கள் அனைவருடைய தனிப்பட்ட பொது நலனையும் கருதியுமே சென்றார். ஏனெனில் மன்னன் தலையிட்டால் ஒழிய பொது அலுவல்களில் அமைதியான தீர்வு காண முடியாது என்றும் சீமோன் தன்னுடைய மடமையை கைவிட மாட்டான் என்றும் கண்டார். யாசோன் கிரேக்கமயமாக்கலை புகுத்துதல். செலுக்கு இறந்த பின் எப்பிபான் என்று அழைக்கப்பட்ட அந்தியோக்கு அரியணை ஏறினான். அப்போது ஓனியாவின் சகோதரரான யாசோன் கையூட்டு கொடுத்து தலைமை குறிப்பீடத்தை கைப்பற்றினான். ஏனெனில் மன்னனை அணுகி 14,400 கிலோ வெள்ளியும் வேறொரு வருமானத்தில் இருந்து 3,200 கிலோ வெள்ளியும் கொடுப்பதாக உறுதியளித்திருந்தான். மேலும் உடற்பயிற்சி கூடம் ஒன்றும் அதற்காக இளைஞர் குழு ஒன்றும் அமைக்கவும் எருசலேமின் குடிகளை அந்தியோக்கி நகரின் குடிகளாக பதிவு செய்யவும் அவனுக்கு அதிகாரம் தர இசைந்தால் 6,000 கிலோ வெள்ளி கூடுதலாக கொடுப்பதாகவும் உறுதி கூறியிருந்தான். மன்னன் அதற்கு இசையவே யாசோன் தலைமை கூறு பீடத்தை கைப்பற்றினான். உடனே தன் நாட்டார் கிரேக்க வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள்ளுமாறு செய்தான். ரோமியர்களோடு நட்பும் ஒப்பந்தமும் செய்து கொள்ளப்பட்ட பின்னர் அனுப்ப பெற்ற யுப்பலாமின் தந்தையாகிய யோவான் வழியாக யூதர்களுக்கு கிடைத்திருந்த அரச சலுகைகளை யாசோன் புறக்கணித்தான். சட்டப்படி அமைந்த வாழ்க்கை முறைகளை அறிந்து அவற்றுக்கு முரணான புதிய பழக்க வழக்கங்களை புகுத்தினான். மலைக்கோட்டைக்கு அடியிலேயே ஒரு உடற்பயிற்சி கூடத்தை விரைவிலே நிறுவினான். மிகச் சிறந்த இளைஞர்கள் உடற்பயிற்சி விளையாட்டுகளில் கலந்து கொள்ளவும் தூண்டினான். இறைப்பற்றில்லாதவனும் உண்மையான குரு அல்லாதவனுமான யாசோனின் அளவு மீறிய தீச்செயலால் கிரேக்க வாழ்க்கை முறை மீதும் வெளிநாட்டு பழக்க வழக்கங்கள் மீதும் மக்கள் கொண்டிருந்த பேரார்வம் உச்சகட்டத்தை அடைந்தது. அதனால் குருக்கள் பலிபீடத்தில் பணி செய்வதில் ஆர்வம் காட்டவில்லை. மாறாக கோவிலை வெறுத்தார்கள், பலிகளை புறக்கணித்தார்கள். அடையாள ஒலி கேட்டவுடன் சட்டத்துக்கு முரணான பயிற்சிகளில் பங்கு கொள்ள விளையாட்டரங்குக்கு ஓடினார்கள். தங்கள் மூதாதையர் பெருமை மிக்கவை என்று கருதியவற்றை வெறுத்து ஒதுக்கினார்கள். கிரேக்கர்கள் உயர்வாக கருதியவற்றை பெரிதும் மதித்தார்கள். இதன் பொருட்டு பேரிடர்கள் அவர்களுக்கு நேர்ந்தன. யூதர்கள் யாருடைய வாழ்க்கை முறையை வியந்து பாராட்டி முழுமையாக பின்பற்ற விரும்பினார்களோ அவர்களே யூதர்களுக்கு பயவர்களாக மாறி துன்புறுத்தினார்கள். ஏனெனில் கடவுளின் கட்டளைகளை இழிவுபடுத்துவது சிறிய செயல் அன்று. இதை பின்வரும் நிகழ்ச்சி தெளிவுபடுத்தும். 5 ஆண்டுக்கு ஒரு முறை நிகழும் விளையாட்டு விழா தீர் நகரில் நடைபெற்ற போது மன்னனும் அங்கு இருந்தான். அவ்வேளையில் கொடியவனான யாசோன் எருசலேமில் இருந்த அந்தியோக்கி நகர குடிகளை பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுத்து எர்குலசு தெய்வத்துக்கு பலி செலுத்த 900 கிராம் வெள்ளியை கொடுத்து அனுப்பினான். அப்பணத்தை கொண்டு சென்றவர்களோ அதனை பலிக்கு பயன்படுத்துவது முறைகேடானது என்றும் வேறு நோக்கத்திற்காக செலவிடுவதை சிறந்தது என்றும் எண்ணினார்கள். எர்குலசுக்கு பலி செலுத்துவது இப்பணத்தை அனுப்பியவரின் நோக்கம். எனினும் அதை கொண்டு சென்றவர்கள் போர்க்கப்பல் கட்டுவதற்கு செலவிட முடிவு செய்தார்கள். பிலமேத்தோர் மன்னரின் முடிசூட்டு விழாவுக்கு மெனஸ்தேயின் மகனான அப்பல்லோன் எகிப்துக்கு அனுப்பப்பட்ட போது பிலமெத்தோர் தன் அரசுக்கு எதிரி என்று அந்தியோக்கு அறிந்து தன் பாதுகாப்புக்கான வழிகளை தேடினான். ஆகவே யாப்பாவுக்கு சென்று அங்கிருந்து எருசலேமுக்கு புறப்பட்டான். யாசோனும் அந்நகர மக்களும் அவனை சிறப்பாக வரவேற்றார்கள். தீவட்டிகளோடும் முழக்கங்களோடும் உள்ளே அழைத்துச் சென்றார்கள். பின்பு அவன் பெனிசியாவுக்கு தன் படையுடன் சென்றான். மெனலா தலைமை குருவாதல். 3 ஆண்டுகளுக்கு பின் மன்னனுக்கு பணம் கொண்டு செல்லவும் உடனடியாக கவனிக்க வேண்டியவை பற்றி மன்னனின் முடிவுகளை அறிந்து வரவும்
சீமோனின் சகோதரனான மெனலாவை யாசோன் அனுப்பி வைத்தான். மன்னன் முன்னிலையில் மெனலா வந்தபொழுது தன்னை அதிகாரமுள்ளவனாக காட்டிக்கொண்டு அவனை அளவு மீறி புகழ்ந்தான். யாசோன் கொடுத்ததை விட 12 டன் வெள்ளி மிகுதியாக கொடுத்து தலைமை குறிப்பீடத்தை தனக்கென்று கைப்பற்றி கொண்டான். மன்னனின் ஆணையை பெற்றுக்கொண்டு திரும்பி அவனிடம் தலைமை குருவுக்குரிய தகுதியே இல்லை. கொடுங்கோலனுக்குரிய சினமும் காட்டு விலங்குக்குரிய சீற்றமும் மட்டுமே இருந்தன. இவ்வாறு தன் சகோதரனை அகற்றிய யாசோனும் வேறொருவனால் அகற்றப்பட்டு அம்மோன் நாட்டுக்கு அகதியாக துரத்தப்பட்டான். மெனலா தொடர்ந்து தலைமை குருவாக இருந்த போதிலும் தான் மன்னனுக்கு கொடுப்பதாக உறுதியளித்திருந்த பணத்தை செலுத்தவில்லை. மலைக்கோட்டைக்கு தளபதியான சோசித்ராத்து வரித்தண்டு பொறுப்பு உடையவன் ஆதலால் மெலனாவிடமிருந்து பணத்தை கேட்டுக்கொண்டே இருந்தான். இது தொடர்பாக மன்னன் அவ்விருவரையும் தன்னிடம் அழைத்தான். தலைமை குரு மெனலான் தன் சகோதரரான லிசிமாக்கை தன் பதிலாளாய் விட்டு சென்றான். சைப்ரஸ் நாட்டு படைத்தலைவனான கிராத்துவை தன் பதிலாள் சோசித்திராத்து ஏற்படுத்தினான். ஓனியா கொலை செய்யப்படுதல். நிலைமை இவ்வாறு இருக்க மன்னன் தன் காம கிழத்தியான அந்தியோக்கிக்கு தர்சு, மல்லோத்தா ஆகிய நகரங்களை அன்பளிப்பாக கொடுத்திருந்ததால் அந்நகரங்களின் மக்கள் கிளர்ச்சி செய்தார்கள். ஆகவே மன்னன் உயர் பதவி வகித்து வந்தோரில் ஒருவனான அந்திரோனக்கை தன் பதிலாளியாய் விட்டுவிட்டு குழப்பத்தை தீர்க்க அந்நகரங்களுக்கு விரைந்து சென்றான். ஆனால் மெனலா இதுவே தக்க வாய்ப்பு என்று எண்ணியவனாய் கோவிலுக்கு சொந்தமான பொற்களன்கள் சிலவற்றை திருடி அந்திரோனிக்கு அன்பளிப்பாக கொடுத்தான். மற்ற கலன்களை தீர்நகரிலும் சுற்றியிருந்த நகரங்களிலும் ஏற்கனவே விற்றுவிட்டான். இவை முற்றிலும் உண்மை என்று ஓனியா அறிய வந்த பொழுது அந்தியோக்கி நகருக்கு அருகில் தாப்னேயில் இருந்த தூய இடத்தில் அடைக்கலம் புகுந்த பின் மெனலாவை பொதுவில் கடிந்து கொண்டார். எனவே அந்திரோனிக்கை மெனலா தனியே சந்தித்து ஓனியாவை கொல்லும்படி வேண்டினான். அந்திரோனிக்கு ஓனியாவிடம் சென்று நண்பனைப் போல நடித்து நயமாக பேசி ஆணையிட்டான். இது பற்றி ஓனியாவுக்கு ஐயம் ஏற்பட்ட போதிலும் அந்திரோனிக்கு அவரை தூய இடத்திலிருந்து வெளியே வர இணங்க வைத்து நீதிக்கு அஞ்சாமல் உடனே அவரை கொலை செய்தான். அந்திரோனிக்கு பெற்ற தண்டனை. இதன் பொருட்டு யூதர்கள் மட்டுமல்ல, மற்ற நாடுகளைச் சேர்ந்த பலரும் இம்மனிதன் செய்த முறையற்ற கொலையினால் எரிச்சலுற்று சீற்றம் கொண்டார்கள். சிலிசியா பகுதியிலிருந்து மன்னன் திரும்பி வந்தபோது அந்தியோக்கில் இருந்த யூதர்கள் ஓனியாவின் காரணமற்ற கொலை பற்றி முறையிட்டார்கள். கிரேக்கர்களும் இக்குற்றத்தை வெறுத்தார்கள். ஆகவே அந்தியோக்கு மனம் வருந்தி இரக்கம் நிறைந்தவனாய் இறந்தவருடைய அறிவுத்திறனையும் நன்னடத்தையும் நினைத்து அழுதான். மேலும் சினம் மூண்டவனாய் அந்திரோனிக்கிடமிருந்த அரச ஆடைகளை உடனே உரித்தெடுத்து அவனுடைய மற்ற ஆடைகளையும் கிழித்தெறிந்து நகர் முழுவதும் அவரை நடத்தி சென்று ஓனியாவை கொன்ற அதே இடத்திற்கு கொண்டு சென்று அந்த இரத்த வெறியானை அங்கேயே கொன்றான். இவ்வாறு ஆண்டவர் அவனுக்கு தகுந்த தண்டனை அளித்தார். லிசிமாக்கு கொலை செய்யப்படுதல். மெனலாவின் மறைமுக ஆதரவுடன் லிசிமாக்கு எருசலேம் கோவில் பொருட்களை திருடி அதை தீட்டுப்படுத்தும் பல செயல்களை செய்தான். திரளான பொற்கலன்கள் ஏற்கனவே களவு செய்யப்பட்டு விட்டன என்னும் செய்தி எங்கும் பரவிய பொழுது மக்கள் லிசிமாக்கை எதிர்த்து எழுந்தார்கள். மக்கள் கூட்டம் சீற்றமுற்று லிசிமாக்கை எதிர்த்தெழ அவன் போர்க்கோலம் பூண்ட ஆட்கள் ஏறத்தாழ 3000 பேரை திரட்டி வயதில் முதிர்ந்தவனும் மடமையில் ஊறியவனுமான அவ்ரானின் தலைமையில் முறைகேடாக அவர்களை தாக்கினான். இத்தாக்குதலுக்கு லிசிமாக்கே காரணம் என்று யூதர்கள் அறிந்த பொழுது சிலர் கற்களை எடுத்தனர், சிலர் தடிகளை தூக்கினர், சிலர் அங்கு கிடந்த சாம்பலை கை நிறைய அள்ளினர். பெருங்குழப்பத்திற்கிடையில் லிசிமாக்கின் மீதும் அவனுடைய ஆட்கள் மீதும் அவற்றை எரிந்தனர். அதன் விளைவாக அவர்களுள் பலரை காயப்படுத்தினர், சிலரை கொலை செய்தனர், மற்ற அனைவரையும் ஓட வைத்தனர். மேலும் அந்த கோவில் திருடனை கருவூலத்தின் அருகிலேயே மெலனா மீது வழக்கு. இந்நிகழ்ச்சி தொடர்பாக மெனலாவுக்கு எதிராக குற்றம் சாட்டுகள் கொண்டு வரப்பட்டன. மன்னன் தீர் நகருக்கு வந்தபோது ஆட்சிக்குழுவினால் அனுப்பப்பெற்ற 3 அவன் முன் இவ்வழக்கு பற்றி எடுத்துக் கூறினர். ஏற்கனவே தோல்வியுற்ற நிலையில் இருந்த மெனலா தொரிமேனின் மகனான தாலமிக்கு ஒரு பெருந்தொகை கொடுப்பதாக உறுதி கூறினான். மெனலாவின் கருத்துக்கு மன்னனை தாலமி இணங்க வைக்குமாறு கேட்டுக்கொண்டான். ஆகவே தாலமி காற்று வாங்க போவது போல மன்னனை திறந்த வெளி அரங்கு பக்கம் தனியாக அழைத்துச் சென்று அவனுடைய மனத்தை மாற்றிக்கொள்ளுமாறு தூண்டினான். அதனால் எல்லா தீமைகளுக்கும் காரணமான மெனலாவுக்கு எதிராக சாட்டப்பட்ட குற்றங்களினின்று மன்னன் அவனை விடுவித்தான். இறங்குதற்குரிய அம்மூவருக்கும் சாவு தண்டனை அளித்தான். இவர்கள் சித்தியர்களிடமே முறையிட்டிருந்தாலும் குற்றமற்றவர்கள் என்று தீர்ப்பு பெற்றிருப்பர். இவ்வாறு நகரத்திற்காகவும் மக்களுக்காகவும் கோவிலின் கலன்களுக்காகவும்
குரல் எழுப்பியவர்கள் உடனடியாக முறையற்ற தண்டனைக்கு உள்ளானார்கள். இதன் பொருட்டு தீர் நகரத்தார் கூட இக்குற்றத்தினை வெறுத்து அவர்களுடைய அடக்கத்திற்கு தாராளமாக உதவினர். ஆனால் அதிகாரம் செலுத்தியவர்களின் பேராசையால் மெனலா பதவியில் தொடர்ந்தான். தீமை செய்வதில் ஊறிப்போய் தன் சொந்த மக்களுக்கு எதிராகவே கொடிய சூழ்ச்சி செய்து வந்தான். அன்பர்களே, இறைவார்த்தையோடு பயணித்தோம். இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்.